ஹாய் வெல்கம் டு msadis.com யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ளாங் எக்ஸசைஸ். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா உடற்கல்வி தொடர்பான எல்லா விஷயங்களையும் தமிழில் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் sadis.com வெப்சைட்டில் நீங்கள் இது தொடர்பான முழுமையான தகவல், ஃப்ளாங் எக்ஸசைஸ் தொடர்பான முழுமையான ஒரு ஆர்டிக்கலை நீங்கள் பார்க்க இயலும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளாங் எக்ஸசைஸுங்கிறது நாங்கள் வீட்டில், ஆஃபீஸில், கிரவுண்டில் எங்கேயா இருந்தாலும் இலகுவாக செய்யக்கூடிய உடலின்ற மத்திய பகுதிக்கு, அதாவது வயிற்று பகுதிக்கு, மேல் தொடை பகுதிக்கு செய்யக்கூடிய உடற்பயிற்சி இந்த ஃப்ளாங் உடற்பயிற்சி. நாங்கள் எந்தவித உபகரணங்களையும் பயன்படுத்தாமல் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளில் இந்த ஃப்ளாங் மிகச்சிறப்பானது. நிறைய நன்மைகளை கொண்டிருக்கு. ஆரம்பத்தில் நாங்கள் மெதுவாக செஞ்சு பிறகு கூடிய நேரங்கள் செய்ய முடியும். விளையாட்டு வீரர்கள், ஆரம்பத்தில் பயிற்றுவிக்கிறவங்க இதை பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்தது பார்க்கலாம். ஃப்ளாங்கினுடைய வகைகள். ஃபோர் ஆர்ம் ஃப்ளாங்குங்கிறது முன்னாடி கையை வச்சு படத்தில் காட்டியிருக்க மாதிரி காலை தூக்காமல் கீழே வச்சு ஃபோர் ஆர்ம் ஃப்ளாங் செய்யலாம். சைட் ஃப்ளாங் செய்யலாம். சைட் ஃப்ளாங்குங்கிறது ஒற்றை கையில், இடது அல்லது வலது கையில் செய்யக்கூடியது. ஹை ஃப்ளாங்குங்கிறது கையை மடிக்காமல் நேராக நின்று செய்யக்கூடியது. ஃப்ளாங் வித் லெக் ரைஸுங்கிறது இதே மாதிரி நாங்கள் காலை தூக்கி கொண்டு செய்யக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாங்கோட நாங்கள் நிறைய விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பான முழு ஆர்டிக்கல், இந்த ஃப்ளாங்கினுடைய வகைகள் தொடர்பாக நீங்கள் sadis.com வெப்சைட்டில் நீங்கள் இந்த ஆர்டிக்கலை முழுமையாக படித்து கொள்ள இயலும். அடுத்தது ஃப்ளாங் எக்ஸசைஸ் எதுக்கெல்லாம் பயன்படுது, எந்த தசைகளை வலுப்படுத்த பயன்படுதுன்னு சொல்லி இந்த படத்திலேயே அப்படியே ஃபுல்லாக காட்டியிருக்கு, நீங்கள் பார்க்க இயலும். வயிற்று தசைகளை இறுக்கமாக்குறதுக்கும், முதுகு தசைகளை இறுக்கமாக்குறதுக்கு, தோள்பட்டி தசைகளை இறுக்கமாக்குறதுக்கு, இடுப்பு, கோமசல்ஸ் ஆகியவற்றை இறுக்கமாக்குறதுக்கு அல்லது இதுக்கான உடற்பயிற்சியாக நாங்கள் இந்த ஃப்ளாங் எக்ஸசைஸை பார்த்துக்கொள்ள இயலும். எல்லா விளையாட்டுகளுக்குமே நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள இயலும். பொதுவாக மிக முக்கியமாக நீங்கள் சமநிலையை பேணுறதுக்கு இந்த ஃப்ளாங்கை பயன்படுத்தி கொள்ள முடியும். ரைட். ஃப்ளாங் எக்ஸசைஸ் செய்கிறது எப்படி? படத்தில் காட்டியிருக்க மாதிரி தரையை பார்த்து படுத்துக்கோங்க. முன் கைகளை தரையில் வைங்க. பாத விரலில் நிற்கணும். பாதங்களுடைய விரல்களில் நிற்கணும். தலை முதல் குதிகால் வரை உடலை நேராக வச்சுருக்கணும். படத்தில் வச்சுருக்க மாதிரி தலையிலிருந்து குதிகால் வரையும் உங்களோட உடல் நேராக இருக்கணும். எங்கேயுமே தொங்கக்கூடாது. வயிற்று தசைகளை இறுக்கமாக வச்சுக்கொள்ளணும். சாதாரணமாக நீங்கள் மூச்சு விடலாம். மூச்சு அடக்கி இருக்கக்கூடாது. 20 தொடக்கம் 60 வினாடிகள் வயதிலேயே பொறுத்தது அல்லது உங்களோட ஃபிட்னஸ் லெவலை பொறுத்தது. நீங்கள் 20 தொடக்கம் 60 வினாடிகள் வரை இதை நீங்கள் வச்சுக்கொள்ள இயலும். போக போக நீங்கள் இதை கூட்டிக்கிட்டும் போக இயலும். அடுத்தது இதுதான் சரியான ஃப்ளாங் முறை. மேலே இருக்கிறது சரியான ஃப்ளாங் முறை, கீழே இருக்கிறது பிழையானது. நீங்கள் பின்பகுதியை தூக்கவோ அல்லது கீழே பணிக்கவோ முடியாது. மேலே இருக்க மாதிரி நேராக ஃப்ளாங் இருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்களுடைய விரல்களில் இருக்குது, கைகள் மடிக்கப்பட்டிருக்கு, உடல் தலையிலிருந்து கால் வரையும் நேராக இருக்குது. இதுதான் சரியான ஒரு ஃப்ளாங் முறை. ஃப்ளாங் எக்ஸசைஸினுடைய நன்மைகள்: கோர் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும், தசை ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும், இன்ஜரி ஆகிற அளவு குறையும், பேலன்ஸ், மிக முக்கியமான விஷயம் எங்களோட பேலன்ஸ். எல்லா விளையாட்டும், அதாவது பேலன்ஸ் அதிகமாக தேவைப்படக்கூடிய விளையாட்டுகளுக்கு இந்த ஃப்ளாங் எக்ஸசைஸ் மிக நன்மை தரக்கூடியது. அடுத்தது சகிப்புத்தன்மை, தாங்கு திறன் அதிகரிக்கும். மிக முக்கியமாக அத்லெட்டிக்கில் பெர்ஃபார்மன்ஸ் மேம்படுறதுக்கு இந்த ஃப்ளாங் மிக முக்கியமானதாக இருக்குது. அடுத்தது நீங்கள் ஃப்ளாங் செய்யக்கூடிய ஒரு செட்டப், ஆரம்ப நிலை பயிற்சி திட்டம். நீங்கள் ஒரு ஆரம்பத்தில் செய்ய போகிறவங்களாக இருந்தால், ஃபோர் ஆர்ம் ஃப்ளாங்காக இருந்தால் 20 வினாடிகள் 3 செட், 20 20 20 என்று சொல்லி 3 செட் செய்து கொள்ள இயலும். சைட் ஃப்ளாங்காக இருந்தால் ஒவ்வொரு பக்கமும் 15 வினாடிகள் செஞ்சு கொள்ள இயலும். 2 செட் செய்யணும்.
ஹை ஃப்ளாங்காக இருந்தால் 20 வினாடிகள் 2 தடவை செய்யலாம். அப்போ இந்த ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு அட்டவணையின்படி செய்தீங்களாக இருந்தால் நீங்கள் போக போக நேரத்தை அதிகரித்து கொள்ள இயலும். அடுத்தது ஃப்ளாங் செய்யும்போது நாங்கள் விடக்கூடிய பொதுவான தவறுகள் ஒன்று மூச்சை நிறுத்தி இருக்குது. இந்த மூச்சை நிறுத்தி இருக்குது பிழையான விஷயம். நாங்கள் ஃப்ளாங் செய்யும்போது மூச்சை அதிகமாக உள்ளெடுத்து செய்யக்கூடியதாக இருக்கணும். முதுகை வளைக்கக்கூடாது. இந்த படங்களில் காட்டியிருக்க மாதிரி முதுகை வளைக்கக்கூடாது. இடுப்பு அதிகமாக உயர்த்தவும் கூடாது. தலையிலிருந்து இடுப்பு கால் வரையும் நேராக இருக்கணும். கழுத்தை இறுக்கமாக வச்சிருக்கக்கூடாது. நீங்கள் நார்மலாக வச்சுருக்கணும். கழுத்தை இறுக்கமாக வச்சுருக்கக்கூடாது, நார்மலாக வச்சுருக்க வேணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இது போன்ற எக்ஸசைஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேணுமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அல்லது உங்களோட இது தொடர்பான தகவலை பெற ஆர்வமாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் சதீஷ். பாய்.